இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு ராஜாவானா 23 கோடி ரூபாய்க்கு கேட்டாலும் அந்த எரும மாட்டை தரமாட்டேன்னு அடம்பிடிக்கும் ஓனர். எருமை மாட்டின் விந்து மூலம் மட்டும் மாதம் 4 முதல் 5 லட்சம் லாபம் பார்க்கிறாராம். எருமை மாட்டுக்கு டெய்லி கொடுக்கும் மெனு கார்டை கேட்டா மிரண்டு போயிடுவீங்க நீங்க. உலகமே பேசும் எருமை மாடு பற்றி டாப் டு பாட்டம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹரியானா மாநிலத்தில் 1500 கிலோ எடை கொண்ட எருமை மாடும் அதன் காஸ்ட்லி மெனு கார்டும் தான் தற்போது இணையதளத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அதாவது அந்த எருமை ஒரு நாளைக்கு 20 முட்டைகள், உலர்படங்கள், அதிக கலோரி கொண்ட உணவுகளை உட்கொள்வதாக சொல்லப்படுகிறது. இந்தியா முழுவதும் நடைபெற்று வரும் வேளாண்மை துறை கண்காட்சியில் பல்வேறு வகையான கால்நடைகள் பங்கேற்று வருகின்றன. அந்த வகையில் மீரட்டில் நடந்த அகில இந்திய விவசாயிகள் கண்காட்சி போன்ற நிகழ்வுகளில் கவனத்தை ஈர்த்தது அன்மோல் என்ற எருமை மாடு. இவ்வாறு பார்ப்பதற்கு கொழுக்கு முழுக்கென்று வித்தியாசமாக இருக்கும் எருமை மாடுகள் மக்களின் மனதை கவர்வது வழக்கம். இந்த எருமை மாடு ஓனர் அதன் ஆரோக்கியத்தையும் வலிமையையும் பராமரிக்க உலர் பழங்கள் மற்றும் அதிக கலோரி கொண்ட உணவுகளை கொடுத்து வருகிறாராம். அதன் மெனுவில் 250 கிராம் பாதாம், 30 வாழைப்பழம், 40 கிலோ மாதுளை, 5 கிலோ பால், 20 முட்டை தான் இதன் அன்றாட உணவாக உள்ளது. இன்னும் உடல் எடையை அதிகரிக்க ஆயில் கேக், நெய், சோயாபீன்ஸ், சோளம் போன்றவையும் தருகிறாராம். ஒவ்வொரு நாளும் 2 முறை குளிப்பாட்டப்படுவதாக கூறப்படுகிறது. அன்மோலின் தாய் மற்றும் சகோதரியும் இவ்வாறு வளர்க்கப்பட்டு பல கோடிக்கு விலை போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அன்மோலின் தாய் ஒரு நாளைக்கு 25 லிட்டர் பால் கொடுப்பதில் பெயர் பெற்றவள் என்று புகழாரம் சூட்டப்படுகிறாள். அன்மோலின் விந்துவுக்கு பயங்கர காக்கி இருப்பதால் அதுவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வகையில் மட்டும் மாதந்தோறும் 4 முதல் 5 லட்சம் ரூபாய் ஈட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது. அன்மோலை தற்போது விற்பனைக்கு கொண்டு வந்தால் அதன் மதிப்பு 23 கோடியாம். குடும்ப உறுப்பினர் போல இருப்பதால் அதனை தற்போது விற்கும் எண்ணமில்லை என்று கூறுகிறார் பாசமான ஓனர் கில். இந்த எருமை மாடு பற்றி உங்களுக்கு என்ன தோணுகிறது? கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். தங்கம் வைரத்தை விட மிகவும் விலை உயர்ந்த எருமை மாடு. எருமையின் விந்து விற்பனையில் மட்டும் லட்சங்களில் கொட்டும் பணம். தலை சுற்ற வைக்கும் எருமை மாட்டின் விலை 2 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் 10 மெர்சிடிஸ் கார்களை விட பல மடங்கு அதிக விலை. அப்படி என்ன இருக்கு இந்த எருமை மாடு கிட்ட? எதற்காக அதுக்கு இவ்வளவு மதிப்பு அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மீரட்ல இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் வேளாண் பல்கலைக்கழகத்துல 3 நாள் அகில இந்திய விவசாயிகள் கண்காட்சியும் விவசாய தொழில் கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான எருமை மாடுகளோட மையமா இந்த கண்காட்சி மாறி இருக்குது. விலங்குகள் கண்காட்சியை காண மக்கள் கூட்டமா திரண்டுட்டு வராங்க. இதுல ஹரியானாவோட சிர்சாவை சேர்ந்த ஜகத் சிங்கின் எருமையான அன்மோல் அப்படின்ற எருமையும் கண்காட்சிக்கு வந்துச்சு. இந்த எருமை மாடு நம்ம வாங்கணும்னா தலா 1.5 கோடி மதிப்பிலான சுமார் 15 மெர்சிடிஸ் பென்ஸ் கார்களையோ இல்லனா 12 கோடி விலை இருக்கிற 2 ரோல்ஸ் ராய் கார்களையே வாங்கலாம். அதோட ஒரு சொகுசு பங்களாவையே நம்ம கட்டிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எவ்வளவுதான் இதோட விலை அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா அன்மோல் எருமை மாட்டோட விலை 23 கோடியாம். இந்த அற்புதமான எருமையை பார்க்க பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பார்வையாளர்கள் குவிந்துட்டு வராங்க. இந்த எருமை மாட்டோட விந்துவை வச்சு இதன் மூலமா நல்ல இன எருமைகளை அதிக அளவுல உற்பத்தி செய்ய முடியுமா. அன்மோல் எருமை மாடு கடந்த 8 வருடங்கள்ல பல விருதுகளை வென்றிருக்குது. அது தினமுமே 5 கிலோ பால், 4 கிலோ மாதுளை ஜூஸ், 30 வாழைப்பழங்கள், 20 புரோட்டீன் நிறைந்த முட்டைகள், 1/4 கிலோ பாதாம் மற்றும் தீவனம் அப்படின்னு இது எல்லாத்தையுமே சாப்பிடுது. அதோட அன்மோல் எருமை மாடு அப்படின்றது தினமுமே 2 வாட்டி குளிக்குதான். கடுகு மற்றும் பாதாம் எண்ணெய் மூலமா தான் மசாஜே செய்யப்படுதான். என்னங்க எருமைக்கெல்லாம் மசாஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதை கேட்கும் போது. அது மட்டும் இல்லாம இந்த எருமையோட விந்து ஒரு மாதத்துக்கு 4 இருந்து 5 லட்சம் வரைக்கும் விற்பனை செய்யப்படுவதாகவும் சிர்சாவை சேர்ந்த ஒரு குழு அன்மோலோட விந்துவை தொடர்ந்து சேகரித்து விநியோகிப்பதாகவும் ஜகத் சிங் சொல்லியிருக்காரு. அன்மோல் எருமையானது முர்ரா இனத்தை சேர்ந்தது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. எருமையோட உரிமையாளர் அதோட உணவுக்கு மட்டுமே மாசத்துக்கு 60,000 ரூபாய் செலவழிக்கிறார்னா பாத்துக்கோங்களேன். அதோட விந்துவை விற்பனை செய்வதன் மூலமா ஒவ்வொரு மாதமுமே இவருக்கு 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் லாபம் ஈட்டுறாரு. இப்படிப்பட்ட ஒரு எருமை மாடு நேர்ல பாக்கணும்னு ஆர்வமா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம. இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப்.